ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 84,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் தங்கத்தின் விலை 10,500 ரூபாயாக உயர்ந்ததால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. இபிஎஸ் நிகழ்ச்சிகளில் செங்கோட்டையன் பங்கேற்காத நிலையில் ஆதரவாளர்கள் திரண்டு வரவேற்றனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீர் டெல்லி பயணம். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்து தமது பாத யாத்திரையில் பங்கேற்க அழைப்பு. தாவேகா தலைவர் விஜய் சுதந்திரமாக பரப்புரை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதிக்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வேண்டுகோள். திண்டுக்கல் மாவட்ட பழனி அருகே அரசு பள்ளி வளாகத்தில் குட்கா விற்பனை. சோதனைக்கு சென்ற உணவு பாதுகாப்பு அதிகாரியை கடை உரிமையாளர் தாக்கியதால் பரபரப்பு. உலக புகழ்பெற்ற குலசை தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்காப்பு அணிந்து சுவாமி தரிசனம். நியூயார்க்கில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. இரு நாடுகளிடையேயான வர்த்தகம் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் 5 மணி நேரம் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகள், குடியிருப்புகள் வெள்ளக்காடாக மாறியதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட்டா மாவட்டத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டம். கைது செய்ய வந்த போலீசாரை புலம்பெயர் தொழிலாளர்கள் விரட்டியடித்ததால் பரபரப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சாலையில் கொட்டப்பட்ட மண் குவியலில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்த கார். ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் கிரேன் மூலம் கார் மீட்பு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் அடுக்குமாடி கட்டிடம் இடிந்த விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கிய 10க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்பு. தெலங்கானா மாநிலம் மஞ்சர்யார் மாவட்டத்தில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணை தொல்லை செய்த இளைஞர்கள். 4 பேருக்கும் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். ஹைதராபாத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் கரை புரண்டு ஓடிய வெள்ளம். சாலைகள் அனைத்தும் ஆறுபோல் காட்சியளித்ததால் வாகன ஓட்டிகள் அவதி.
கர்ப்ப காலத்தில் பாராசிட்டமால் வலி நிவாரணியை உட்கொண்டால் ஆட்டிசம் பாதிப்பு ஏற்படும் ஆபத்து. கர்ப்பிணிகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் அரசு அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது கூட்டத்தொடர் நடைபெறும் நிலையில் இஸ்ரேல் காசா இடையேயான போரை நிறுத்த முயற்சி. பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இத்தாலி பிரதமர் மறுப்பு. மிலன் நகரத்தில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டத்தில் வெடித்த வன்முறையால் தொடர் பதற்றம். பிரான்சில் கொட்டிய கனமழையால் வெள்ளக்காடான சாலைகள். வாகனங்கள் வெள்ளத்தில் அடைத்துச் செல்லப்பட்டதால் உரிமையாளர்கள் சோகம். இத்தாலியில் கனமழையால் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்தது. குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் பரிதவிப்பு.